மாணவ மாணவிகளுக்கு இனிய மாலை வணக்கம். இப்போ வந்துட்டு போன வருஷம், அதாவது 2024 வருஷம் சேட் பகுதியில், அதாவது என்எம்எம்எஸ் சேட் பகுதியில் அறிவியல் பகுதியிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கணக்கு தான் இப்போ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த கணக்கு பாருங்கள். 20 கூலும் மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக 3 நிமிடங்களுக்கு பாய்கிறது எனில் ஒரு வினாடியில் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு பெரிய ஃபார்முலாலாம் தேவையில்லை. இது சாதாரண ஒரு வகுத்தல் கணக்கு தான். ஈஸியாக வந்துட்டு போட்டுடலாம். பெருசாக வந்துட்டு யோசிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. 20 கூலும் மின்னோட்டம் வந்துட்டு 3 நிமிஷத்துக்கு வந்துட்டு பாயுதாமா. சரியா? இப்போ வந்துட்டு 3 நிமிஷத்துக்கு 20 கூலும் வந்துட்டு பாயுது அப்படின்னாக்கா, ஒரு செகண்டுக்கு 3 நிமிஷத்துக்கு 20 கூலும் பாயுதுன்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வந்துட்டு மின்னூட்டம் வந்துட்டு ஒரு கடத்தின் வழியாக பாயும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சிம்பிளாக வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு 30 சாக்லேட் இருக்குது. சரியா? அதை வந்துட்டு 3 பேருக்கு நீ வந்துட்டு சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட 30 சாக்லேட் இருக்குது. அதை வந்துட்டு 3 பேருக்கு சமமாக பிரித்து கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, இந்த 30 3ஆல் வந்துட்டு வகுப்பீங்களா? 3ஆல் வகுத்தா என்னென்னு வரும்? 3 அப்புறம் இந்த 0 வருது. இந்த ஜீரோ மேலே தூக்கி போட்டோன்னா 10ன்னு வரும். அப்போ ஒருத்தருக்கும் 10 சாக்லேட்டாக வந்துட்டு பிரித்து கொடுப்பீங்களா? அதே மாதிரியான ஒரு சாதாரண வகுத்தல் கணக்கு தான் இது. சரி, இதை வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, 20 கூலும் மின்னோட்டம் 3 நிமிஷத்துக்கு வந்துட்டு ஒரு கடத்தி வழியாக பாயுது. 3 நிமிஷத்துக்கு 20 கூலும் மின்னோட்டம் பாய்ஞ்சிருக்குதுன்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மின்னோட்டம் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இது நிமிஷத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு வினாடியில் வந்துட்டு கேட்குறாங்க. சரி, அதை எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த 3 நிமிஷத்தில் வினாடிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன வரும்? ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி வருமா? அப்போ 3 நிமிஷத்துக்கு என்ன? 3 × 60 அப்படின்னாக்கா 180 வினாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அந்த 20 அப்படின்றது 180 வினாடிகளில் பாய்ந்த மின்னூட்டத்தின் அளவு. சரியா? இப்போ கணக்கு புரியுதா? இப்போ வந்துட்டு என்னென்னா, இந்த 20 வந்துட்டு 180ஆல் நாம் வந்துட்டு வகுக்கணும். 20 வந்துட்டு 180ஆல் வகுக்கணும். அது எப்படிப்பா? 20 வந்துட்டு 180 பெரிய நம்பராக இருக்குது. எப்படி இதை வகுக்கிறது? கவலையே படாதீங்க. ஈஸியாக வந்துட்டு நம்ம வகுக்கலாம். எப்படி? நம்ம வந்துட்டு இந்த வகுத்தல், நீள் வகுத்தல் இப்போ போடாமலேயே இப்படியே வந்துட்டு மேலே கீழே இருக்கிறபடியே வச்சு வகுக்கலாம் ஃபஸ்ட்டு. சரியா? வகுக்கும் பொழுது இங்கே கீழே வந்துட்டு 0 இருக்குது இல்லையா? இந்த ஜீரோ நம்ம அடிச்சிடுவோம். இந்த ஜீரோவை நம்ம அடிச்சிடுவோம். சரியா? அப்போ மேலே 2 இருக்குது, கீழே 18 இருக்குது. இதை வந்துட்டு காமனாக பொதுவாக இருக்கிற ஒரு வாய்ப்பாடு அப்படின்னா 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அடிக்கலாமா? 2ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 2 2 இந்த 18 வந்துட்டு 9 2 18ன்னு வரும். அப்படியே வாய்ப்பாடு சொல்லி பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா 5 2 10 6 2 12 7 2 18 7 2 14 8 2 16 9 2 18ன்னு வரும். இப்போ அடிச்சிட்டோமா? மேற்கொண்டு இதை வந்துட்டு அடிக்க முடியாது இல்லையா? அப்போ ஆன்சர் வந்துட்டு 1/9 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. ஒரு வேளை சில நேரங்களில் வந்துட்டு இப்படியே கூட ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அந்தமாரி இருந்ததுன்னா டக்குன்னு அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே எல்லாமே தசமஸ்தானத்தில் கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை மறுபடியும் வகுக்கணும். அது எப்படி வகுக்கலாம்? நீள் வகுத்தல் முறையில் வகுக்கலாமா? நீள் வகுத்தல் முறையில் வகுக்கும்போது என்ன பண்ணலாம்? 1/9ன்னு இருந்துச்சு இல்லையா? அதை வந்துட்டு எப்படி வகுக்கலாம்? 1 வந்துட்டு என்ன இருந்துச்சு? 9ன்னு இருந்துச்சு. சரி, 1/9ன்னு இருந்துச்சு. சரியா? 1/9 இருந்துச்சு. நீள் வகுத்தல் வகுக்கலாமா? வகுக்கும் பொழுது பாருங்கள், 1ல் 9 அடங்குமா? அடங்காது. அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்துட்டு 9 இருக்குது, இது 1 இருக்குது. இந்த 1ல் 9 அடங்குமானா? அடங்காது. அப்போ என்ன பண்ணலாம்? புள்ளி வச்சுக்கலாம். மேலே புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கினா இங்கே 10ஆக மாறிடுமா? 10ஆக மாறிடுச்சு. அப்போ இதில் எத்தனை 9 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9 தான் இருக்குது. 9.
இப்போ வந்துட்டு இப்போ மீதி என்ன வருது, 1ன்னு வருது. இப்போ இதுவும் வந்துட்டு அடங்கிடுச்சா, இல்லை. அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்க்கணும்னா இங்கே ஏற்கனவே புள்ளி வச்சாச்சு. இனிமேல் நம்ம எத்தனை 0 வேணாலும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஒரு நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ அடங்குதான்னு பார்த்தோம் அப்படின்னா அடங்குதா. இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஓர் 9 9, ஓர் 9 9, மறுபடியும் என்ன வருது, மீதி வருது, என்ன வருது, 1 வருது. இது நம்ம மறுபடியும் 0 சேர்த்துக்கணும் அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு இதோட ஆன்சர் என்ன தான் வரும், ஓர் 9 9 தான் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அது 1 தான் வரும், பேலன்ஸு மறுபடியும் 0 போட்டு 9 9 தான் நம்ம போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி கணக்குகள் வந்துச்சு, அதாவது இந்த மாதிரி மீதி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நாம் இந்த புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வர்ற அளவுக்கு மட்டும் கணக்கு போட்டால் போதும். 2 நம்பர் வர அளவுக்கு கணக்கு போட்டால் போதும். அதையே வந்துட்டு நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு இந்த புள்ளிக்கு அப்புறம் என்ன வந்துட்டு எத்தனை நம்பர் வந்திருக்கு, 2 நம்பர் 1 1ன்னு வந்திருக்கா. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இங்கே இருக்குதா பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். ஏல வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இருக்குது. நல்லா பாருங்கள், ஏவில் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் 0.11ன்னு இருக்குது. நாம் வந்துட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 0.11. வகுத்தல் கணக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நாம் இந்த கணக்கை வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். சரியா. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வர வகுத்தல்களெல்லாம் வந்துட்டு நாம் நிறைய வந்துட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, போட்டு பார்த்தோன்னா தான் ஸ்பீடாக வந்துட்டு அங்கே எக்ஸாமில் போட முடியும். இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியம். சரியா. அதனால் இந்த மாதிரி கணக்குகள் வந்துட்டு நிறைய திரும்ப வந்துட்டு பாருங்கள். சரியா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.